என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இலக்கியா 10 மாசம் கௌதம என் வயித்துல சுமந்தனா அனாதரவா விட்டுட்டு போயிட்டேன். அந்த பாவத்துக்காக ஒரு 7 நாளைக்கு தர்மம் கேட்டு வாழ்றதுல எந்த தப்பும் இல்லை. இன்னைக்கு 7வது நாள். யாருக்காக வேண்டுதல் செஞ்சேனோ அவங்களையே கடைசி நாள்ல கடவுள் என்ன பார்க்க வச்சுட்டாங்க. அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதான் உங்களை கடவுள் பார்க்க வச்சுட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் கௌதம் உங்களுக்கு பொங்கல் கொடுத்தப்போ நீங்க இப்படி ஓடி வந்தீங்க? வாங்கியிருந்தா அப்போ கௌதம் என்ன பார்த்திருப்பான்ல. பார்த்தா என்ன, அவர் சந்தோஷப்பட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாரு. ஐயோ, அது நடந்துடக்கூடாதுன்னு பயந்துதான் நான் இங்க ஓடி வந்தேன். நீ சொல்ற மாதிரி கௌதம் என்ன பார்த்தா சும்மா இருப்பானா? வாங்கம்மான்னு என்ன வலுக்கட்டாயமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவான். ஆனா இந்த விஷயம் ஜானகிக்கு தெரிய வந்தா அவ என்ன நினைப்பா? வீட்டை விட்டு போற மாதிரி போயிட்டு பெத்த பிள்ளையோட ஒண்ணு சேர்ந்துட்டாலே பாவின்னு சொல்லி என்ன கரிச்சு கொட்டுவா. அந்த பாவத்தை மட்டும் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன் இலக்கியா. கௌதம் தன்னை விட்டுட்டு போயிட்டானேன்னு அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வேதனையில நானும் நெருப்பள்ளி போடணுமா? ஜானகி புள்ள பாசத்துல தவிக்கிற மாதிரி கௌதமும் தாய் பாசத்துல ஜானகி தேடி கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போவான். அதுக்கு நான் தடையா இருக்க கூடாதுல்ல. என் பிள்ளைய எடுத்து வளர்த்த ஜானகிக்கு நான் காலம் பூரா கடன் பட்டிருக்கேன். ஒரு நாள் நான் அவளுக்கு துரோகியா மாற மாட்டேன். அதான் கௌதம பார்த்ததும் நான் ஓடி வந்துட்டேன். என்ன அத்தை, அதுக்காக நீங்க தர்மம் வாங்குவீங்க, அதை நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, ஜானகி அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க வாங்க கௌதம பார்க்கலாம். வாங்க. இலக்கியா, வேணாம் இலக்கியா, அந்த தப்பை மட்டும் நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். சரி, ஓகே. நான் சொல்றத கேளு. எங்க போனா இலக்கியா? ஆளைய காணோம். இலக்கியா, இலக்கியா, அத்தை எங்க இருக்க? உங்க புள்ளதான் கூப்பிடுறாரு, வாங்க அத்தை. இல்ல, என்ன புரிஞ்சுக்கோ இலக்கியா. என்ன இந்த கோலத்துல கௌதம் பார்க்க வேண்டாம். நீ போ முதல்ல. இலக்கியா, 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 எங்க இருக்க? இலக்கியா, கௌதம் வரா, நான் கிளம்புறேன். அத்தை இருங்க அத்தை. கௌதம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்க ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அவரை வாழ்த்தணும் அத்தை. அது எப்படி முடியும் இலக்கியா? ஆசீர்வாதம் பண்ணா கௌதம் என்ன பாத்துருவானே. நான் ஐடியா பண்றேன். என்ன ஐடியா? கௌதம் உங்களை பார்க்க மாட்டாரு, ஆனா நீங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. அது எப்படி? நான் சொல்றேன். என்ன அத்தை, எப்படி ஐடியா? இலக்கியா, இலக்கியா, எங்க இருக்க? மா, கௌதம் பக்கத்துல வந்துட்டான், நீ போ. நீங்க எங்கே இருங்க அத்தை, நான் போய் கௌதம கூட்டிட்டு வரேன். இலக்கியா, கௌதம். என்ன இலக்கியா, உன காணோன்னு தேடிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் எங்க போன? இல்லங்க, அது வந்து அம்மா, ஒரு அம்மா பொங்கல் வாங்காம போனாங்களா, அவங்கள பாத்தியா? அதுதாங்க சொல்ல வந்தேன். அந்த அம்மாவை தேடி போனப்போ அவங்க வேகமா போயிட்டாங்க. அங்கதான் அந்த இன்னொரு வயசான அம்மாவை நான் பார்த்தேன். அவங்க ஏதோ பெரிய ஆன்மீகவாதியா, ரொம்ப ராசியானவங்களாம். அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நினைச்சதெல்லாம் நடக்குமா? யார் சொன்னாங்க? ஐயோ, சுத்தி இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. நீங்க அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா உங்க பிசினஸ் சக்சஸ் ஆகும்ல. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, வா போலாம். ஒரு நிமிஷம் இருங்க.
ம்? அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா ஒரு ஐதீகம் இருக்கு. என்ன? ஆ, ஆசீர்வாதம் வாங்குறவங்க அவங்கள நேரா கண்ணால பார்க்க கூடாதாம். அப்படி பார்த்தா அந்த அம்மா ஆசீர்வாதமே பண்ண மாட்டாங்களாம். ஆ. அப்படியே பண்ணாலும் அது பலிக்காதாங்க. ம்? அதனால அந்த அம்மாவை நீங்க கண்ணால பார்க்க கூடாது. கண்ணால பார்க்க கூடாதா? அப்புறம் எப்படி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது? ஆ, அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. ம்? என்ன? அதாவது நீங்க மஞ்ச துணியில கண்ணை கட்டிக்கிட்டு போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ம். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்க எல்லாம் மஞ்ச துணியில கண்ணை கட்டிக்கிட்டு தான் வருவாங்களாம். இப்ப மஞ்ச துணிக்கு எங்க போறது? என்னங்க இது இருக்குல்ல மஞ்ச துணி. ஆ. ஓ, திரும்புங்க திரும்புங்க. சரி. ஓகே. திரும்புங்க. இலக்கியா, இலக்கியா, சீக்கிரம் வா, அந்த அம்மா போயிட போறாங்க. நான் சொல்லாம அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. என்னது? ஆ? உங்க கைய புடிச்சு நான் கூட்டிட்டு போறேன். ம்? வாங்க போலாம். ஆ. வாங்க. ம். பாத்து வாங்க பாத்து. வாங்க. வாங்க. கௌதம், ஆ. அவங்க கிட்ட வந்துட்டோம். ஆ, அவங்க உங்க பக்கத்துல தான் நிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட வேண்டிக்கோங்க. ம்? ஆ. வணக்கம்மா. வணக்கம். அம்மா, உங்களை பத்தி இலக்கியா சொன்னா நீங்க ரொம்ப ராசியானவங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நான் நினைச்சது நல்லபடியா நடக்கும்னு சொன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இலக்கியா, ஒண்ணும் இல்ல கௌதம். அவங்க கைய புடிச்சு சாமி கிட்ட வேண்டுறாங்க. ஓ, சரி. அத்தை. என்ன சொன்ன? அத்தையா? அம்மா, இது என் ஹஸ்பண்ட் கௌதம். ரொம்ப சிரமப்பட்டு இப்பதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவர் அதுல ஜெயிக்கணும், எல்லாரும் முன்னாடியும் கௌரவமா வாழணும். ம்? அதுக்கு நீங்க ஒரு பெத்த அம்மா ஸ்தானத்துல இருந்து ஆசீர்வதிக்கணுமா? சரி. கௌதம், ஆ? உங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னது? ஏன் அம்மாவா? ஆ. அம்மான்னா அம்மா தாங்க. நம்மள ஆசீர்வதிச்சு நமக்கு நல்லது நினைக்கிறவங்க எல்லாருமே நமக்கு அம்மா தானே. ம்? நீங்க கால்ல விழுங்க. ம், சரி. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. நீ நல்லா இருக்கணும் கௌதம். உன் கஷ்டம் எல்லாம் தீரணும். நீ பழைய கௌதமா கம்பீரமா வாழணும். எந்திரிப்பா.
ஸ்பரிசத்தை நாம எங்கேயோ உணர்ந்திருக்கோமே, எங்க, யாருக்கிட்ட? இலக்கியா, இதுக்கு முன்னாடி உங்களை சந்திச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. ஐயோ இலக்கியா, இவங்களை பார்க்கலாமா? ஐயோ கௌதம், பார்க்க கூடாது கௌதம். அப்புறம் உங்க பண்ண ஆசீர்வாதம் வேஸ்டா போயிடும். அம்மா, நீங்க இவருக்கு குங்குமம் வச்சு விடுங்கம்மா. இருங்க. அம்மா, அவர் ஆரம்பிச்ச கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ளூ பிரிண்ட் இருக்கு. எல்லா பிளாட்டும் உடனே வித்து இவருக்கு ரொம்ப நல்ல லாபத்தை கொடுக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையால அதை கொடுக்கணுமா? அம்மா, நீங்க உங்க கையால அதை கொடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, இந்தாங்க. கடவுளே, என் புள்ள தொட்டதெல்லாம் தொலங்கணும். அவன் படுற கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் பொறுக்கணும். கடவுளே, இந்தப்பா. கௌதம், இந்த பையங்க. இந்த ரொம்ப நன்றிமா. அம்மா, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி, நல்லா இருமா, நல்லா இரு. என்ன, ஏதோ அழற மாதிரி சத்தம் கேக்குது. என்னாச்சு? யார் அழறாங்க? இலக்கியா, யார் இலக்கியா? இல்லையே கௌதம், அதெல்லாம் இல்ல. அப்புறம் இவங்க எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? இவங்க பையன் நல்லா இருக்கணும்னு 7 நாள் இந்த கோயில்ல தங்கி தர்மம் வாங்கி உண்டியல்ல போடுறதா வேண்டிக்கிட்டாங்களாம். ஓஹோ. கௌதம், காணிக்க கொடுங்க. அம்மா, இந்தாங்கம்மா. நான் வாங்கின யாசகத்திலேயே இதுதான் மனசுக்கு நிறைவானது. நல்லா இருப்பா. இந்த குரலை இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேனே. இலக்கியா, இவங்க யாரு? அம்மா, நீங்க யாரு? யாருமா நீங்க? சொல்லுங்க, நீங்க யாரு? இலக்கியா, இது புடி. ஐயோ இது கௌதம், புடி இலக்கியா, சொன்னா கேளு. புடி. கௌதம், கௌதம் வேண்டாம் கௌதம். கௌதம், எங்க போயிட்டாங்க அவங்க? அது நீங்க அவங்கள பார்த்தா ஆசீர்வாதம் பலிக்காதல்ல, அதான் அவங்க போயிட்டாங்க. அவங்க வாய்ஸ் எனக்கு பழக்கமான வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு பழக்கமானவங்களா இருந்தா எனக்கு தெரியாதா? அவங்க வேற கௌதம். சரி, அந்த துணியை கொடுங்க. கொடுங்க, நான் போய் கட்டிட்டு வரேன். இந்தாங்க, நீங்க இங்கே இருங்க, நான் வந்துட்டேன். சரி, போ. கடவுளே, 7 நாள் தர்மம் எடுக்கிற வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. கடைசி காசு என் புள்ளையே கொடுத்து
வேண்டுதலை முடிச்சு வச்சுட்டான். கௌதம்க்கு எல்லா கஷ்டமும் தீரணும். கௌதம் இலக்கியா சந்தோஷமா குழந்தை குட்டிங்களோட வாழணும். இதுக்கு நீதான் அருள் புரியணுமா? அத்தை, வா இலக்கியா, புத்திசாலித்தனமா நான் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணிட்டியே. என் மருமகனா மருமகதான். பூமி பூஜை போட்டப்போ எல்லாரும் வந்து வாழ்த்துனாங்க. நீங்க மட்டும் இல்லையேன்னு ஒரு குறை இருந்துச்சு. இப்ப அதையும் நிறைவேத்திட்டேன். சரிங்க அத்தை, கௌதம் பாத்துட்டு போறாரு, நான் கிளம்புறேன். அத்தை, நாளைக்கு காலையில நான் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு நீங்க வாங்க. மீதி நம்ம அங்க பேசிக்கலாம். ஓ, நீ ஸ்கூல் டீச்சரா வேலைக்கு சேர்ந்துட்டியா? ஆமா அத்தை. சரி, அட்ரஸ் சொல்லு, நான் நாளைக்கு வரேன். சரிங்க அத்தை, நோட் பண்ணிக்கோங்க. ம். SG மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இங்கதானே எங்கேயோ ஸ்கூல் இருக்குன்னு இலக்கியா சொன்னா. எங்க இருக்கு? இதுதான் SG ஸ்கூல்னு நினைக்கிறேன். போயிட்டு வா. பாய். பாத்து போ. இந்தம்மா, பாய். பாய்ப்பா. பாய். அம்மா 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 இருங்கம்மா. யார் நீங்க? நீங்க பாட்டு உள்ள போயிட்டே இருக்கீங்க. அது வந்து நான் இலக்கியாவை பார்க்கணும். இலக்கியாவா? அவங்க இன்னும் வரலையாம்மா? அம்மா நீங்க யாரு? நான் அவங்களோட தெரிஞ்சவங்க. அப்படியா? இலக்கியா அப்போ வந்துருவாங்க, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க. சொல்றதெல்லாம் புரியுதா இல்லையா? பாய். ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டு வரணும், சரியா? ஒழுங்கா படிக்கணும், மிஸ் சொல்றதை கேட்கணும். பாய்டா செல்லம், ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கணும். பாய். கௌதம பெத்ததும் விட்டுட்டு போகாம இருந்திருந்தா நானும் அவனை இந்த மாதிரி ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டேன். ஒரு சராசரி அம்மாவா இருந்து சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன அந்த அம்மா புலம்புது? ஆனா அந்த படுபாவி SSK எனக்கு அந்த குடுப்பனையே இல்லாம பண்ணிட்டான். அம்மா, பிரின்சிபல் வர நேரமா கேட்டு கிட்ட நின்று புலம்பிட்டு இருந்தீங்கன்னா என்னதான் திட்டுவாங்க. அந்த பக்கம் தள்ளி போங்கம்மா. காலையில யார் திட்டு வாங்குறது? போமா, அங்க போய் இல்ல. என்ன இன்னும் இலக்கியாவை காணோம்? டேய், அந்த கார்த்திகை ஜாக்கிரதையை பார்த்துக்கங்கடா. உங்களை நம்பிதான் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். 7ஆம் தேதி வரைக்கும் அவன் கௌதம் இலக்கியாவோட கண்ணிலேயே படக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க அப்பனும் வரமாட்டான், ரிஜிஸ்ட்ரேஷனும் நடக்காது. அஞ்சலி சொன்னதுக்கப்புறம் அவனை ரிலீஸ் பண்ணலாம். என்ன? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. ஆமா, நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. அவளேதான். தினமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட.
ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.